இந்த உலகத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்று தான் சொல்லணும். ஏனென்றா ஒரு நாய் தன்னை வளர்த்தவனுக்காக 9 வருடங்கள் காத்திருந்து இறந்து போகுது. இந்த ஸ்டோரி 1920 தொடக்கம் 1935க்கான காலப்பகுதியில் ஜப்பானில் இடம்பெற்ற ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த ஸ்டோரி. ஹச்சிகோ என்பது 1923ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் அகிடா இனத்தை சேர்ந்த ஒரு நாய் தாங்க இந்த ஹச்சிகோ. இந்த ஹச்சிகோவை ஜப்பானில் உள்ள டோக்கியோ நகரத்தில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் இந்த நாயை தத்தெடுத்து வளர்க்கிறார். இந்த ப்ரொஃபஸர் தன்னுடைய வேலைக்காக ஒவ்வொரு நாளும் ரெயிலில் பயணம் செய்து வேலைக்கு போயிட்டு வரவர். இந்த ஹச்சிகோக்கும் இந்த ப்ரொஃபஸருக்கும் இடையிலான தொடர்பு ஒரு தாயையும் பிள்ளையையும் போன்ற ஒரு உறவுண்டு தான் சொல்லணும். இவர் ஒர்க் போயிட்டு ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வர டைமில் இந்த ஹச்சிகோ என்ன செய்யும்னா, இவர் இறங்குற ஸ்டேஷனில் போய் இவருக்காக வெயிட் பண்ணி இவரோட தான் வீட்டுக்கு போகுமா. இதை அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருந்த ஒரு உணவு கடைக்காரர் இந்த விஷயங்கள் நோட் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். ஹச்சிகோ போய் இவரை கூட்டி கொண்டு வர்றது ஒரு சில தினங்கள் நடக்கல, இது வழக்கமாகவே இடம்பெற்று கொண்டு இருந்திருக்குது. இதை அந்த கடைக்காரன் வழக்கமாகவே பார்த்து கொண்டு இருந்தது. காலங்கள் போகுது. 1925ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் வேலைக்கு போன இடத்துல அங்கே ஹார்ட் அட்டாக் அந்த இடத்துலயே இறந்து போறார். இது தெரியாத ஹச்சிகோ எவ்ரிடே அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல போய் இருந்து அவர் வருவார் என்று பார்த்து கொண்டு இருந்திருக்குது. இப்படி காலங்கள் கடந்து ஓடி 9 வருடங்கள் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல காத்து கொண்டு இருந்திருக்குது அந்த ப்ரொஃபஸருக்காக. இந்த ஹச்சிகோ 1935ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி அந்த இடத்திலேயே இறந்து போகுது. இதுக்கு தாங்க நான் முதலே சொன்னேன், ப்ரொஃபஸருக்கும் அந்த ஹச்சிகோக்கும் இடையிலான தொடர்பு ஒரு தாயையும் பிள்ளையையும் போன்றது என்று. அப்படி ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரி பார்த்தீங்களா? ஒரு மனிதனுக்காக ஒரு நாய் காத்திருந்து, அதுக்கும் கொஞ்ச நெஞ்ச காலம் இல்லை, 9 வருடங்கள் காத்திருந்து இறந்து போயிருக்குது. இந்த ஹச்சிகோவின் கதைகளை கேட்ட ஊர் மக்கள் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு சிலையை வைக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு நாய் 9 வருடங்கள் ஒரு மனுஷனுக்காக காத்திருந்து இறந்து போயிருக்கு. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட கொஞ்ச காலம் இல்லை, கிட்டத்தட்ட 9 வருடங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகத்தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுவதற்கான ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.